இப்போ ராஜ்மா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடணும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பூண்டு பல், ஒரு 5-6 முந்திரி பருப்பு இதை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கின உடனே 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கணும். அதையும் இதில் போட்டு வதக்கணும். பாதி வேகிற அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதக்கிறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு போடணும். தக்காளியும் இதில் போட்டு வதக்கணும். 2 தக்காளி போட்டிருக்கேன். நல்லா வதக்கிட்ட உடனே ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு நல்ல நெய்ஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். அடுப்பில் வாணலியில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்டுட்டு சோம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு ரோஜாப்பூ முட்டு, ஏலக்காய், கிராம்பு, இந்த வதக்கி வச்ச விழுதை வந்து இதில் விடணும். இப்போ வதக்கி அரைச்சி வச்ச விழுதை அதில் போடணும். அதில் வந்து 1 ஸ்பூன் காரப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கலருக்கு காஷ்மீரி சில்லி 1/2 ஸ்பூன் இதை போட்டு நல்லா கலரணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இது நல்ல கிரேவி பதத்துக்கு வந்த அப்புறம் 1 ஸ்பூன் நெய் வந்து வாசனைக்கு விட்டுக்கலாம். 8 மணி நேரம் ஊற வச்ச ராஜ்மாவை வந்து நல்லா 4 விசில் விட்டு 100 கிராம் ராஜ்மா வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதில் போட்டு அதையும் நல்லா வதக்குறோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கட்டும். இப்போ வந்து சுவையான ராஜ்மா கிரேவி ரெடி. சப்பாத்திக்கு தொட்டுக்க ரொம்ப நல்லா இருக்கும் இது.